அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக. ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர்வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். 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 இன்றைய தியான பாடலை தியானிப்பதற்காய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தானியேல் இணை திருமுறைகளில் இருக்கிற முதல் அதிகாரத்தில் இருக்கிற அந்த இளைஞர் மூவருடைய பாடலும் அதில் ஏறெடுக்கப்பட்ட புகழ்ச்சி கீதத்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். தானியேல் என்கிற நூல் விவிலியத்தின் கிரேக்க திருமறையிலே 3 பெரும் இணைப்புகளை கொண்டுள்ளது. இஸ்ரேலின் ஆண்டவர், இஸ்ரேலின் கடவுள் அனைத்துலகிற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் இந்த வரலாற்றிலே குறுக்கிட்டு தமிழ் நம்பிக்கை கொள்வோரை எப்படி மீட்டார், எப்படி பாதுகாத்தார், எப்படி அவர்களுடைய துன்பங்களில் அவர்களுக்கு உதவுகிறார் என்பதை என்கிற அந்த மையக்கருத்தையே, எபிரேய மொழியினுடைய படிவத்தில் இருக்கிற அதே மையக்கருத்தையே இந்த தானியேல் நூலிலே நாம் வாசிக்கிறோம். 3 பெரும் இணைப்புகள். ஒன்று இளைஞர் மூவருடைய பாடல், சூசன்னா, பேல் தெய்வம், அரக்கப்பாம்பும். இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருப்பது இந்த இளைஞர் மூவருடைய பகுதியிலிருந்து தான். பாபிலோனிய மன்னர் நெபுகத்நேசர் பொற்சிலையை செய்து நிறுவுகிறான். அதை வணங்குமாறு இந்த 3 இளைஞர்கள், அசாரியா, மிசாவேல், அனானியா என்கிற 3 இளைஞர்களை கட்டாயப்படுத்துகிறான். அவர்கள் வணங்க மறுத்து உண்மை தெய்வத்தை சார்ந்திருக்கிற போது அவர்களை எரிகிற தீச்சுளையிலே எரிய கட்டளையிடுகிறான். இப்போதுதான் இந்த அசாரியா, அதாவது ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற அசாரியா, தன்னை இந்த தீச்சுளையிலிருந்து தங்களை காக்கும்படியாய், தங்கள் மக்கள் இஸ்ரேலை காக்கும்படியாய் இறைவனிடத்தில் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம், இந்த மன்றாட்டு தான் முதல் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை இருக்கிறது. இரண்டாவது, இவர்களுடைய கூக்குரலை, இவர்களுடைய அழுகுரலை, இவர்களுடைய மன்றாட்டை கேட்கிற தெய்வம் எப்படி அவர்களை பாதுகாத்தார், பராமரித்தார் என்கிற பகுதி தான் 23 முதல் 27 முடிய உள்ள வசனங்கள்.
குறிப்பாய் 28 முதல் 67 முடிய உள்ள இந்த வசனங்கள் இப்படி உதவி செய்த இறைவனுக்கு, தங்களை விடுவித்த இறைவனுக்கு எப்படி ஒரு மாபெரும் புகழ்ச்சி கீதத்தை இவர்கள் ஏறெடுக்கிறார்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகழ்ச்சி கீதத்திலிருந்து தான் இன்றைக்கு நாம் தியான பாடலாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த புகழ்ச்சி கீதம் இந்த பகுதியை பார்க்கிற பொழுது 3 காரியங்களை நம்மால் உணர முடிகிறது. ஒன்று, ரிப்பண்டன்ஸ், ஒரு மனமாற்றம் தேவை. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து இந்த பராமரிக்கிற தெய்வத்தை, உடன்படிக்கையின் ஆண்டவரை, உடனிருப்பின் தெய்வத்தை உணர்ந்து அவர்கள் மனமாற வேண்டும் என்கிற செய்தியும், இரண்டாவது, எப்படியெல்லாம் இறைவன் நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகும். மூன்றாவதாக, இந்த அகில உலக படைப்புகளோடு இணைந்து இந்த உயிருள்ள தெய்வத்தை பராமரிக்கும் ஆண்டவரை நாம் புகழ வேண்டும் என்பதையும் நம்முடைய இந்த தியான பாடலிலே உணர்த்தப்படுகிறோம். இன்றைக்கு இந்த 3வது பகுதியிலே, அதாவது இந்த புகழக்கூடிய பகுதியிலே, நாம் எல்லா படைப்புகளோடும் சேர்ந்து இறைவனை புகழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய தூதர்கள், வானகம், விண்ணுலகம், நீர்த்திரள், இதோ மண்ணுலக மக்கள், விலங்குகள், தாவரங்கள், உயிரினங்கள் என சொல்லி எல்லா படைப்புகளோடும் சேர்ந்து நாம் இறைவனை புகழ அழைக்கப்படுகிறோம். இந்த தானியேலிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இறைவனை புகழக்கூடிய இந்த பகுதி திருப்பாடல் 148 பிரதிபலிப்பதாக இருக்கிறது. நீங்க திருப்பாடல் 148 எடுத்து படிக்கிற போதும் இதே ஒரு புகழ்ச்சி பாடலை, புகழ் கீதத்தை நம்மால் அங்கே காண முடியும். திருப்பாடல் 148 3 அழகாக சொல்லுகிறது. கதிரவனே, நிலாவே, அவரை போற்றுங்கள், வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளே அவரை போற்றுங்களாக இந்த தானியேலினுடைய இந்த புகழ்ச்சி கீதமும் திருப்பாடல் 148 ஒத்திருக்கிறது. அதே போல இந்த பகுதி நாம் திருப்பலியிலே பயன்படுத்துகிற தூயவர் 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 என்கிற ஒரு புகழ்ச்சி கீதத்தை ஒத்திருப்பதாக, பிரதிபலிப்பதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் திருப்பலியிலே இந்த தூயவர் 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 என்று புகழுகிற போது ஏதோ நாம் மட்டும் புகழ்வதில்லை, எல்லா படைப்புகளோடும் இணைந்து புகழுகிறோம். இதைத்தான் எசையா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது இறைவசனத்திலும், திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் அகில உலக படைப்புகளோடு சேர்ந்து நாம் தூயவர் 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 என்று புகழுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தியான பாடலை சொல்லப்படுகிற ஒரே ஒரு சிறிய சிந்தனை, நாம் ஆண்டவரை புகழ வேண்டும். அகில உலக படைப்புகளோடு ஒவ்வொரு நாளும் புகழ வேண்டும். ஏன் ஆண்டவரை புகழ வேண்டும்? 4 காரணங்களுக்காய் ஆண்டவரை புகழ வேண்டும். முதல் காரணம், திருப்பாடல் 117 முதல் 2 வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. அவருடைய மாறாத அன்புக்காய் ஆண்டவரை புகழ வேண்டும். இரண்டாவது, ரோமையர் 15ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம் சொல்லுகிறது. பிற இனத்தார் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை பார்த்து இறைவனை புகழும்படிக்காய் நாம் புகழ வேண்டும். நாம் புகழுகிற போது பிற இனத்தார் நம்முடைய வாழ்வை பார்த்து இறைவனுடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்வார்கள், அவர்களும் இறைவனை புகழ்வார்கள். எனவே இதற்காய் நாம் இறைவனை புகழ வேண்டும். மூன்றாவது, எபேசியர் 1 அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது. நாம் கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாய் இருக்கிறது. நான்காவது, எபேசியர் 1 அதிகாரம் 6வது இறைவார்த்தை சொல்லுகிறது. கடவுள் தன்னுடைய அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்திருக்கிறார். அந்த அருளுக்காய் அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஆக கடவுளுடைய அருளால் தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே கடவுளுடைய அருளுக்காக, நம்முடைய மீட்புக்காக நாம் கடவுளை புகழ வேண்டும். கடவுளுடைய மாறாத அன்புக்காய், கடவுளுடைய அந்த இரக்கத்திற்காய், கடவுளுடைய திருவுளமாய் இருப்பதால், கடவுளுடைய அருளுக்காய், மீட்புக்காய் நாம் அவரை புகழ்ந்தேத்த வேண்டும். எனவே இந்த தவ காலத்தில் கடவுள் நம் மீது காட்டுகிற அந்த மாறாத அன்பை எண்ணி பார்த்து அவருடைய அருளுக்காய், மீட்புக்காய் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை புகழ்ந்தேத்துவோம். ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே இறைவா, உம்முடைய மாறாத அன்புக்காய், உம்முடைய அளவிட முடியாத இரக்கத்திற்காய், உம்முடைய மீட்புக்காய், உம்முடைய அருளுக்காய் நன்றி சொல்வதற்கு இந்த தியான பாடல் வழியாக இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தூண்டி எழுப்பி இருக்கிறீரேன் நன்றி சொல்லுகிறோம். வருகிற நாட்களில் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும், நன்மையான நேரங்களில் மட்டுமல்ல, நாங்கள் விரும்பியது கிடைக்கிற போது மட்டுமல்ல, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிற போது மட்டுமல்ல, வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே புகழ்ந்து பாட, உமக்கு நன்றி சொல்லி சொல்லி இன்னும் நாங்கள் எங்களை மீட்புக்குள்ளாய் அழைத்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.